அன்பு வணக்கம் நேயர்களே. சில நேரங்களிலே வாழ்க்கையிலே ஒரு பெரிய துயரத்தை, இழப்பை, துன்பத்தை நாம் சந்திக்க நேரிடுகிறது. நம்முடைய வியாபாரத்திலே அது ஒரு பெரிய நஷ்டமாக இருக்கலாம். இதற்கு மேலே நம்மால் அடி வாங்க முடியாது என்கின்ற அளவுக்கு அந்த இழப்பு இருக்கலாம். அல்லது ஒரு விபத்து போல நேர்ந்து நம்முடைய உடல் உறுப்புகளை நாம் இழக்க நேரிடலாம். அதற்கு பிறகு மற்றவர்களைப் போல ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ முடியாத நிலைமைக்கு நாம் தள்ளப்படலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அங்கே முடிந்து போவதில்லை என்கின்ற அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒலிம்பிக்ஸிலே ஓடி தன்னுடைய செயலை சாதித்து முடித்திட வேண்டும் என்று நினைத்த ஒரு அமெரிக்க வீரர், அவர் சில தினங்களுக்குள்ளாக தன்னுடைய போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டிய நிலைமை இருக்கின்ற போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் ஏணியிலே மேலே ஏறுகின்ற போது கீழே விழுந்து விடுகிறார். விழுந்ததினாலே அந்த சிறிய விபத்தினாலே அவருடைய கழுத்திலே அவர் குப்புற விழுகின்ற போது அவர் கழுத்திலே அடிபடுகிறது. அந்த அடிபட்ட பிறகு அவர் மருத்துவமனையில் இருக்கின்ற போதுதான் அவருக்கு ஒரு உண்மை புரிகிறது. என்னவென்று சொன்னால், தலைக்கு மேல் மட்டும்தான் தன்னாலே அசைக்க முடியும், அதிலே மட்டும்தான் உணர்வு இருக்கும், உடம்பு முழுக்க இனிமேல் உணர்வு இருக்காது என்கின்ற அந்த உண்மை. அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனையை அந்த வீரனுக்கு, ஒலிம்பிக்ஸிலே சாதிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த வீரனுக்கு ஒரு வேதனையை கொடுத்திருக்கும் என்று எண்ணி பாருங்கள். வேறு யாராவது இருந்தால் அந்த சூழ்நிலையிலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். ஆனால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், சர்க்கரை நாற்காலியிலே தன்னுடைய வாழ்க்கையை முடக்கி போட்டு விடவில்லை. அவர் அதற்கு மாறாக தனக்கே வேலை கிடைக்குமா இனிமே என்று எண்ணுகின்ற அந்த காலகட்டத்திலே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்திலே அவர்கள் பணிபுரிகின்ற அந்த ஒரு கடை வைத்திருப்பவர்களோ அல்லது அலுவலகம் நடத்துபவர்களோ அவர்களுக்கெல்லாம் வேலைக்கு எப்போதும் ஆள் தேவைப்படும். இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அப்படி மற்றவர்களை வேலைக்கு அனுப்புகின்ற தயார் செய்து அந்த வேலைக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட ஆள்கள் வேலைக்கு தேவைப்படுகிறார்கள் என்பதை புரிந்து, அப்படி வேலைக்கு தேவைப்படுகின்ற ஆட்களை இவர் அனுப்புகின்ற அந்த நிறுவனத்தை அவர் ஏற்பாடு செய்து அவர் இன்றைக்கு நடத்தி கொண்டு பலருக்கு தனக்கு வேலை தேடிக்கொண்டது மட்டுமல்ல, பலருக்கும் அவர் இன்றைக்கு வேலை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அந்த மனப்பான்மையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், அதை படித்து கொள்ளவும் வேண்டும். நம்முடைய இராணுவத்திலே ஒருவர் சென்ற கார்கில் போரிலே 1999 திடீரென்று ஒரு பெரிய குண்டு வெடிக்கிறது. அதிலே இவர் சிதைந்து போய் அவரை எடுத்து கொண்டு செல்கிறார்கள் ஆஸ்பத்திரிக்கு. அந்த இடத்திலே பார்த்த பல டாக்டர்களும் இவர் இறந்து விட்டார் என்று தான் நினைத்தார்கள். அந்த குழுவிலே இருந்த ஒரு மருத்துவருக்கு மட்டும் இவருக்கு உயிர் இருக்கிறதோ என்கின்ற சந்தேகம் வந்தது. முயற்சி செய்து பார்த்தார்கள், அவர் உயிரை காப்பாற்றி விட்டார்கள் பல அறுவை சிகிச்சைக்கு பிறகு. ஆனால் அவருடைய காலை எடுக்க வேண்டிய கட்டாயம் வந்து விட்டது. மற்றவர்களானால் அதோடு வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனால் இவருடைய பெயர் மேஜர் டிபி சிங் என்பது. மற்றவர்கள் தன்னை பார்த்து பாவப்படுவது, பரிதாபத்தோடு நோக்குவது அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. என்ன ஆகிவிட்டது, இவர்களுடைய இந்த பரிதாப பார்வையை நான் வென்று காட்டுகிறேன் பார் என்று சொல்லி இந்தியாவினுடைய முதல் பிளேட் ரன்னர் என்று சொல்கிறார்கள். அப்படி காலிலே இரும்பு காலை பொருத்தி கொண்டு ஓடிய முதல் இந்தியர் அவர்தான். இதோடு 16 மாரத்தான்கள் ஓடி முடித்து விட்டார். லிம்கா சாதனை புத்தகத்திலே அவருடைய பெயர் இடம்பெற்று விட்டது. பாரா ஒலிம்பிக்ஸிலே இந்தியாவுக்கு நான் தங்கம் வென்று வருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய மனதிடம் இருக்கிறது என்று சொன்னால், எண்ணி பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், விபத்துகள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் அது வல்ல முடிவு. அதற்கு பிறகு அதைவிட ஒரு மேன்மையான வாழ்க்கையை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அதற்கான முயற்சியை நாம் எடுப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலும் வெற்றி நிச்சயம்.